குன்னூர் பக்கத்துல ஃபாரஸ்ட் ஜெயில் அப்படின்ற வனப்பகுதியில காட்டுத்தீ பரவிட்டு வரக்கூடிய சூழல்ல 4 நாட்களா 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீய அணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 20 ஹெக்டேர் பரப்பளவுல வனப்பகுதியில காட்டுத்தீ பரவிட்டு வரதா சொல்லப்படுது. பல வகையான மரங்கள் எரிந்து நாசமானதாகவும் சொல்லப்படுது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பக்கத்துல இருக்கு ஃபாரஸ்ட் ஜெயில் அப்படின்ற பகுதி. கடந்த 4 நாட்களா இங்க காட்டுத்தீ பரவிட்டு வருது. தனியார் தேயிலை தோட்டத்துல காவாத்து பணி நடந்திருக்கு. அப்போ காய்ந்த செடிகளை தீயிட்டு எரிச்சிருந்திருக்காங்க. அந்த தீ தவறுதலா காடுகளுக்கும் பரவி இருந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட 20 ஹெக்டேர் பரப்பளவுல வனப்பகுதியில காட்டு தீ பரவி பல வகையான மரங்கள் எரிஞ்சு சேதமாகிருக்கு. இந்த காட்டு தீய அணைக்கும் முயற்சியில வனத்துறையினர் தலைமையில தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பா என்ன நடக்குது அப்படின்ற விவரத்தை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. இங்க பரவிட்டு வரக்கூடிய காட்டு தீய அணைக்கிறதுக்காக கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதே மாதிரி நீலகிரி, கோவை ஆகிய மாவட்ட வன அலுவலர்கள் இணைந்து சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு குன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேலியா அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தீய அணைக்கும் முயற்சியிலையும் ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரி 4 நாட்களா காட்டு தீ பரவிட்டு வரக்கூடிய சூழல்ல அதை அணைக்கும் முயற்சியில வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க. குன்னூர்ல ஃபாரஸ்ட் ஃபயர் கடந்த 4 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆன் ஃபுல் மோட். இதில் என்னென்னா நாட் ஓன்லி நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் பட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்தும் திருப்பூர்லேருந்தும் ஈரோட்லேருந்தும் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் பர்சனில் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட டிஎஃப்ஓ கோயம்புத்தூரும் இல்லை இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல we have deployed around 200 ஃபாரஸ்ட் பர்சனல். மேனுவலாக ஃபுட்டில் போயிருக்காங்க. பட் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக we have also used helicopters. அந்த ஹெலிகாப்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2500 கெப்பாசிட்டி உள்ள தாம்பி பேக்கெட்டில் ஒரு 3 டைம்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். we have controlled to a certain extent but still it is raging. அது மேனுவலாக நம்ம கட் பண்ணுறதுக்காக கீழே ஃபாரஸ்ட் பர்சனல் ஆன் ஃபுட் போய் அந்த ஃபயர் லைன் கட் பண்ணுறாங்க. ஒரு டீ எஸ்டேட் கிட்ட வராமலோ இல்லை அது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த குப்ரஸ் மரங்கள் தான் முழுவதுமாக எரிஞ்சிட்ருக்கு. நம்மளோட ஷோலா ஃபாரஸ்ட் அவ்வளோ எரியுது கிடையாது. ஸோ அது ஒட்டி இருக்கிற அந்த லைன் வந்து கட் பண்ணிட்டாங்க. இட் வில் நாட் ஸ்ப்ரெட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.